இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரி ராம ரவிக்குமார் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். கோயில் நிர்வாகம் கோர்ட் உத்தரவை நிறைவேற்றவில்லை. ராம ரவிக்குமார் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலின் தலவிருட்சமான கல்லத்தி மரத்தில் தர்காவைச் சேர்ந்தவர்கள் கொடியேற்ற எப்படி அனுமதித்தீர்கள்? கொடியேற்றியது தெரியுமா தெரியாதா? உங்களிடம் அனுமதி பெற்றார்களா என நீதிபதி கோயில் நிர்வாகத்தினரிடம் கேட்டார். அதற்கு தர்காவைச் சேர்ந்தவர்கள் தங்களிடம் அனுமதி பெறவில்லை என கோயில் நிர்வாகத்தினர் பதிலளித்தனர். கோயில் நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மனுதாரர் ராம ரவிக்குமார் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். கல்லத்தி மரத்தில் கொடியேற்ற அனுமதித்த இந்து அறநிலையத்துறை அறங்காவல் குழுவினர் மற்றும் உதவி ஆணையர் சத்யபிரியா மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்றைய விசாரணையின் போது கோயிலுக்கு சொந்தமான கல்லத்தி மரம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமானது. கல்லத்தி மரம், தூண் உள்ளிட்டவை, தீபத்தூண் நமக்கு சொந்தமானது. இந்த தூண் மேல அருகில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லத்தி மரத்துல அத்துமீறி கோயில் ப்ராப்பர்ட்டியில, டெம்பிள் ப்ராப்பர்ட்டியில அத்துமீறி கோயிலுடைய அனுமதி பெறாமல் அடாவடியாக ஆக்கிரமிப்பு செய்யணுங்கிற எண்ணத்தோடு மத மோதலை உருவாக்க வேண்டும் என்ற கெட்ட உள்நோக்கத்தோடு அவங்க கொடியேற்றிருக்காங்க. கோயில் நிர்வாகம் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க நீதியரசர். கொடுக்கலன்னு சொன்னாங்க. கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்கணும், கொடுத்தா அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீதியரசர் வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க கோயில் நிர்வாகம் சொல்லியிருந்தாலும் கூட இந்த வழக்குடைய மனுதாரர்கள் அடிப்படையில ஏற்கனவே இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சந்தேகம் இருக்கு. இந்த நீதிமன்ற உத்தரவு டிசம்பர் 1 வந்த உடனே தீர்மானம், அறங்காவலர் குழு தீர்மானம் வச்சிருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுல தயங்கியது மட்டுமல்ல, வேணும்னே காலம் தாழ்த்தியது அந்த அறங்காவலர் குழுவை சார்ந்த 5 நபர்கள். சத்யபிரியா பாலாஜி, சண்முக சுந்தரம், மணிச்செல்வன், பொம்மதேவன், ராமையா. இவங்க எந்த கட்சி பின்னு உங்களுக்கு தெரியும். அங்க அந்த அம்மையார் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறாங்கன்னா அவங்க கணவர் தான் அங்க ஆக்டிங் தலைவர், செயல் தலைவர் அந்த நபர் தான் இருக்கிறார். ஆக நீதிமன்ற உத்தரவை கார்த்திகை தீபம் ஏத்தனுங்கிற சொல்ல உத்தரவை தீர்மானிக்க வேண்டியது அறங்காவலர் குழு. அவங்க கோர்ட்ல சொன்னதான் சொல்றேன். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் நோ பவர், அந்த செயல் அதிகாரிக்கு அதிகாரமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டிய காலம் தாழ்த்தியது இந்த அறங்காவலர் குழு தான். அது மட்டுமல்ல, இந்த கோவிலுக்கு சொந்தமான உங்களுடைய ரைட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு இல்ல, அந்த அறங்காவலர் குழுவுக்கு தான் இருக்கு. அதனால இந்த கல்லத்தி மரம், மலையில இருக்கக்கூடிய கல்லத்தி மரத்துல அவங்க அத்துமீறி கட்டுனதுக்கு எந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கல இது நாள் வரைக்கும். அதனால அந்த அடாவடியா மத மோதலை உருவாக்குறதுக்கு இந்த அறங்காவலர் குழு தான் காரணம். நான் சொல்றேன், அவங்க தீர்மானத்தின் மேல தீர்மானம் போட்டு தீபம் ஏத்திருக்கலாம்ல, ஏத்தல. அது மட்டுமல்ல, நம்ம நீதிமன்றத்துடைய உத்தரவை செயல்முறைப்படுத்தாம நடைமுறைப்படுத்தாம எங்களை தடுத்த காவல்துறை, குறிப்பாக சசிபிரியா என்கின்ற அம்மையார், உதவி ஆணையர் திருப்பரங்குன்றம், அவங்க அந்த இஸ்லாமிய தர்கா கமிட்டியார்களை ரைட் ராயலா அவ்வளவு ராஜ உபசரிப்போடு நடுராத்திரில டார்ச் லைட்லாம் வச்சு கூட்டு போனாங்க. அவரோடு சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல் சகோதரர்கள் போனாங்க. இது அநியாயம், சட்டவிரோதம், மத மோதலை உருவாக்க நினைக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர், கோயில் சொத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய தர்கா கமிட்டியாருக்கு ஒரு சார்பு நிலையம் நடந்துக்கிட்டாங்க. அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல் நிலையம் திருப்பரங்குன்றத்தில் நான் புகார் தெரிவிச்சிருக்கேன். என் புகாரை பெற்றுக்கொண்டார்கள். மனு ஏற்பு ரசீது வழங்கவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா கோயில் நிர்வாகம் எப்படி கொடுத்தது எனக்கு தெரியாது. இந்த இஷ்யூக்கு காரணமே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறியதற்கு காரணம் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ், அறங்காவலர் குழு, அது நபர்கள் 5 நபர்கள் பிளஸ் இந்த உதவி ஆணையர் சசிபிரியா உள்ளிட்ட 20 காவலர்கள் பிளஸ் மத மோதலை உருவாக்கணும், கோயில் சொத்தை அபகரிக்கணும், அத்துமீறி அடாவடியா போகணும்னு சொல்லி தர்கா கமிட்டியை சார்ந்த அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் புகார் கொடுத்திருக்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புறேன். இல்லை என்றால் சட்டத்தின் கோவிலை, நீதி கோவிலை நான் தட்டுவேன், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பேன். சார், உடையவங்க கோயில் சொத்து, கோயிலுக்கு பொறுப்பா இருக்கிற அதிகாரிகள்,
உடையவர்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் ஐயா உன் டியூட்டியை செய்யும் டியூட்டியை செய்ய நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் கண்காணியா சூப்பர்வைசரா நானு. உங்களுக்குரிய டியூட்டி நீங்க தான் செய்யணும். 50 பேருக்கு மேல கோயில் கோர்ட் உத்தரவுக்கு மீறி போயிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். புகார் தெரிவிக்க தவறிய கோயில் செயல் அலுவலர் காரணம் அல்ல, அறங்காவலர் குழு தான் பொறுப்பு. அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் எங்க அநியாயத்துல அநியாயம் எங்கேயாவது நடக்குமாங்க? உங்க சொத்து நான் சொல்றேன். இல்ல என் சொத்து இல்ல, கோயில் தூணு என் சொத்து இல்ல, கள்ளத்து வர என் சொத்து இல்ல. எவ்வளவு அட்ராசிட்டி அநியாயம். இதெல்லாம் அநியாயத்துல அநியாயம்ங்க. கோவில் சொத்தை காக்கணும். அறங்காவலர் குழு அந்த நபர்கள் இதுவரைக்கும் புகார் தெரிவிக்கல. அவங்களும் இந்த குற்றத்துக்கு உடந்த அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். முன்னாடி கடந்த முறை எல்லாம் அந்த அதே இடத்துல தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சார். 2022 கோர்ட் உத்தரவு இருக்கு சார். நீதியரசர் சொல்லி இருக்கிறாங்க சார். தனபால் நீதியரசர் சொல்லிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீமதி அம்மா ஜஸ்டிஸ் சொல்லி இருக்கிறாங்க. கோர்ட் உத்தரவு மதிக்கக்கூடிய நபர்களா இருந்தா 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றிருப்பாங்களா இல்லையா? உங்களுடைய உரிமைக்கு நான் ஒரு பக்தனா போராட வேண்டியிருக்கு. அந்த மலையில உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல, கோயில் நிர்வாகம் ஏற்றணும். அப்படி ஏத்தாத பட்சத்துல கோயில் சார்ந்த பக்தர்கள் எனி ஒன் பர்சன் டிவோட்டி ஆஃப் டெம்பிள் எந்த இடத்துல ஏத்தலாம். 15 மீட்டர் தள்ளின்னு உத்தரவு இருக்கு. அதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். தனி நீதிபதியும் சொல்லிட்டாங்க, டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதியும் சொல்லியாச்சு. இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலையே. கோயில் இடம் கள்ளத்திமர் கோயில் இடம் தான் சொல்றீங்க. ஆனா அவங்க வழக்கமா இதுதான் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தரப்ப அவங்க வைக்கிறாங்களே. நாங்க வந்து ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருக்கோம், புகார் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எந்த நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? நாங்க சொல்றது அப்ப சார், இத்தனை வருஷமா நீ சும்மா இருந்துட்டியா? இப்ப திருடின பொருளை கண்டுபிடிச்சாச்சுன்னா எடுறாங்கிறான். நான் எடுக்க மாட்டேன்னு என்ன நியாயம்? திருடிட்டாயா, என் பொருளை திருடி விட்டாயா, திருட போறாயா? நான் சொல்றேன் ஐயோ இது நான் வரைக்கும் நீங்க புகார் தெரிவிக்கல, இப்பயா தெரிவிக்கிறோம்ல. இப்ப நீதியரசர் கேட்டு கோயில் நிர்வாகம் இதுவரைக்கும் தெரிவிச்சாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தெரிவிச்சாங்களான்னு தெரியாது. தெரிவிக்கணும். அவங்க செய்யாத பொழுது நான் செய்வேன். நிச்சயமா நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நான் கொடுத்த புகார்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கும் சார். ராம ரவிக்குமாரின் புகாரை அடுத்து கோயில் நிர்வாக அதிகாரி சத்யசீலன் திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ளது. இங்கு சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு தர்கா நிர்வாகத்தினர் கள்ளத்தி மரத்தின் உச்சியில் கொடி கட்டியுள்ளனர். அந்த மரம் மற்றும் அந்த பகுதி முழுவதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தம். அங்கு அனுமதியின்றி கொடி கட்டியது சட்டவிரோதம். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் அனுமதியின்றி அத்துமீறி கோயிலிடத்துக்கு சென்றது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் தர்கா தரப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.